வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுவல். இந்த வறுவலை ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் நல்லா காரசாரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, அருமையான சுவையில் இருக்கக்கூடிய மட்டன் வறுவலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் வறுவலுக்கு 400 கிராம் மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துப்போம். இப்போ இதில் மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது வறுவல்ன்றதாலங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் கொடுத்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை திறந்து பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்குதுங்க. அது இல்லாமல் பாருங்கள், நம்ம தண்ணி கம்மியாக வச்சதால திட்டமான அளவு இருக்குது பாருங்கள். வறுவலுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். வானல் சூடானதும் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துப்போம். பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் உருவி போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற பசுவாடை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வதங்கின உடனே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளை போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூனு மட்டன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நம்ம முதல்ல மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்ட மசாலா தூளில் இருக்கிற பசுரோடை போகிற வரையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டனு, அதை அப்படியே சேர்த்துப்போம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டோன்னா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தட்டு எதுவும் போட்டு மூடி வைக்காமல் மட்டனை வேக விடலாம். அதுக்குள்ளேயே போயிட்டு நம்ம வறுவலுக்கு தேவையான தேங்காயும் சோம்பியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தேங்காவை இதில் சேர்த்துப்போம். அல்ல, எனக்கு ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிது இந்த அளவுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவலை அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கிளறி விட்டுப்போம். இப்போ நம்மளுடைய அருமையான சுவையில் இருக்கக்கூடிய மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செய்து காட்டின இந்த முறையிலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.